அன்பரஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா, நான் வந்து 2 பச்சை மிளகாய் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 3 பல்லு பூண்டு, கூடவே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்கவே கூடாது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி திருப்பி அரைக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் வந்து அந்த அம்மியில் அரைக்கிற டேஸ்ட் வரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இப்போது நம்மளோட தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தப்பருப்பு போட்டுட்டு, உளுந்தப்பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி கூட மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.